வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. குறிப்பாக இந்த தொடரின் ஊடாக நான் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல், அதனுடைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் சம்பந்தமாகத்தான் பேசி வருகின்றேன். அதனை தாண்டி நான் ஒரு தசாப்த காலத்துக்கு மேல் பணிபுரிந்த ஊடகம் சம்பந்தமாகவும், தற்போது ஊடகங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும், பொதுமக்கள் இந்த ஊடகம் சம்பந்தமான விடயங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த ஒரு சிறிய பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நிறைய ஊடகங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சமூக வலைதளங்களுடைய செயற்பாடுகள், அது மாத்திரமல்லாமல் ஊடகங்கள் இருக்கின்றன. புது புது பெயர்களில் எத்தனையோ டிசைனான ஊடகங்கள் இப்பொழுது இருக்கின்றன. அந்த ஊடகங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு தேவையான எஜெண்டாக்களை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நான் அறிந்த வகையில் 5 வருடங்களுக்கு முன்னர் கூட சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சில ஊடக நிறுவனங்களை உருவாக்கி அதனை ஒரு ஸ்டெப்லிஷான ஊடகமாக சமூக பரப்புக்கு காட்டிவிட்டு அதனூடாக அரசியல் பிரச்சாரம் செய்கின்ற வேலைகளை செய்வார்கள். இலங்கையில் இருக்கின்ற பெருவாரியான ஊடகங்கள், 190% ஊடகங்களுக்கு தங்களுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருக்கின்றது. அந்த பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ்களோடு தான் அவர்கள் பயணிப்பார்கள். அரச ஊடகங்களாக இருந்தால் அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கும், தனியார் ஊடகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுடைய தேவைகளுக்காகவும் இருக்கும். அதாவது ஊடக முதலாளிகள் இருக்கின்றார்கள், ஊடக பிசினஸ்மேன், மீடியா ஆண்டர்பிரனர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுய தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் நேற்றைய தினம் ஒரு பதிவு பார்க்க கிடைத்தது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் மாதாந்த வருமானம் சம்பந்தமாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சம்பளம் அல்லது மாதாந்த வருமானம் நினைக்கிறேன் 3 லட்சம் 4 லட்சம், சிலருடைய 2 லட்சம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தது. அப்படி ஒரு தரவு இருந்தது. ஆனால் ஒரு ஊடக வியாபாரியான காட்சியினுடைய உரிமையாளர் திலீப்பினுடைய வருமானம், மாதாந்த வருமானம் என்னுடைய ஞாபகத்துக்கு 1 கோடிக்கு மேற்பட்டதாக அவருடைய மாதாந்த வருமானம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1.5 கோடி, எனக்கு சரியாக அந்த கணக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் கூட இப்படியாக இருந்தால் ஊடக முதலாளிகள் தான் இன்று மிகப்பெரிய அளவில் பேரம் பேசும் சக்திகளாக, இல்லையென்றால் அரசியல்வாதிகளை தீர்மானிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊடகங்களில் வருகின்ற எல்லா செய்திகளையும் நீங்கள் நம்பாதீர்கள். ஃபேக்ட் செக்கிங் என்பது ஒரு ஊடகத்திலே இருக்கின்ற, அதாவது தரவுகளை ஆய்வு செய்வது, போலி செய்திகளை ஆய்வு செய்வது என்பது எங்களுடைய ஊடக கற்கையில் அல்லது ஊடக செயற்பாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. நிச்சயமாக சொல்வதாக இருந்தால் என்னுடைய ஒரு அனுபவத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் 2019-20 காலப்பகுதியில், கடந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதி, பொது தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நான் பணிபுரிந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியின் உரிமையாளராக இருந்தவர். அவர் அன்றைய ஒரு வேட்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்திருந்தார். அந்த நேரத்தில் எங்களை பயன்படுத்தி, நாங்கள் அவர்களிடம் பணிபுரிகின்ற வேலை செய்கின்ற ஊடக, உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பயன்படுத்துவது போல லேபர்ஸ், மீடியா லேபர்ஸாகத்தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் பணியாட்களாக இருந்தோம். எங்களை பயன்படுத்தி பிரத்யேகமாக சில கட்சிகளின் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய கணக்காளர்களுடைய அறைக்குள்ளே அதற்கு பிரத்யேகமான கம்ப்யூட்டர்களை வைத்து ஒவ்வொரு அவர் ஆதரித்த அந்த குறித்த வேட்பாளருக்கு என்னென்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் தமிழிலே சிங்களத்திலே எதிர்ப்புகள் வருகின்றவோ அவற்றுக்கு பதிலளிப்பதற்கு ஒரு டீமாக இயங்குவதற்கான வேலைகளை கூட செய்து கொடுத்திருந்தார்கள். இப்படியான எல்லா ஊடக நிறுவனங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. எனவே வருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் நம்பாதீர்கள். செய்தியின் ஆழத்தை பாருங்கள், அதே நேரம் நம்பகத்தன்மையை பாருங்கள். சில நேரங்களில் ஒவ்வொன்று புது டிசைனாக ஒவ்வொரு விடயங்களை சொல்வார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கும் போது மைத்ரிபால சிறிசேனவை போன்றே ஒருவரை உருவாக்கி, அதாவது அந்த ஒரு டம்மியை உருவாக்கி, ஒரு நபரை உருவாக்கி பேச வைத்து ஊடகங்களுக்குள்ளே என்னென்னலாம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இன்றைய உலகம் ஒரு டேட்டா உலகமாக இருக்கின்றது, செய்திகளின் உலகமாக இருக்கின்றது. ஊடகம் கடந்த காலங்களை போன்று இல்லாமல் தற்போது ஒரு சிட்டிசன் ஜேர்னலிசம், தனிநபர் ஊடகவியல் என்கின்ற கட்டமைப்புக்குள்ளே வந்திருக்கின்ற போது யாருக்கு வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆகவே இன்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலத்தில், தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம்.
உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்களும் வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு நாட்டை தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தயவு செய்து செய்திகளின் நம்பகத்தன்மைகளை தேடி பார்த்து நீங்கள் பாருங்கள், படியுங்கள், அவற்றை நம்பி உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள். யார் பொருத்தமான வேட்பாளரோ அவருக்கு வாக்களியுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வேட்பாளர்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பன் பிஸ்ரேன்.